ஈரோடு கிழக்கு தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க அக்கட்சியின் சார்பாக தற்போது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஈரோடு கிழக்கு தொகுதியை காங்கிரசுக்கு ஒதுக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இப்போது காங்கிரஸ் சார்பாக யாருக்கு வாய்ப்பு வழங்கப்பட உள்ளதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது? கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்த EVKS இளங்கோவன் கடந்த 14ஆம் தேதி என்று உடல்நலக் குறைவாய் உயிரிழந்தார். இதனை அடுத்து தற்பொழுது திருப்பூர் கிழக்கு தொகுதியை காலியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் EVKS இளங்கோவன் அவரின் மகன் முன்னாள் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான திருமகன் ஈவேராவின் 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி கூட்டம் பன்னீர்செல்வம் பார்க் பகுதியில் நடைபெற்றது. அப்பொழுது திருமகன் ஈவேராவின் திருவுருவ படத்திற்கு மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து ஈரோடு கிழக்கு தொகுதியை சார்ந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என காங்கிரஸ் தலைமைக்கு அகில இந்திய காங்கிரசுக்கு வலியுறுத்துவதாகவும், இதில் பெரியாரின் குடும்பத்தை சார்ந்த EVKS இளங்கோவனின் இளைய மகன் சஞ்சய் சம்பத் போட்டியிட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றியுள்ளதாக தெரிவித்தனர். ஏற்கனவே சென்னையில் நடைபெற்ற திமுக பொதுக்குழு கூட்டத்தில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக போட்டியிட வேண்டும் என ஈரோடு மாவட்ட திமுக நிர்வாகிகள் வலியுறுத்தியுள்ள நிலையில் தற்பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சியினர் தீர்மானம் நிறைவேற்றியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கற்பகம், விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.